ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜபஸ். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி 2-3 லைக்கெலாம் தட்டி விட்ருங்க. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மணப்பாடு அப்படியே ஒரு கடலோரம் வந்தோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட அப்படியே சுற்றுலா மாதிரி சுற்றிட்டு வந்தோம். அப்படியே வந்தோமா, ஒரு கரவாக்கில் பார்த்து நம்ம அண்ணன் மீன் பிடிச்சிட்ருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இல்லை, சரி நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க அப்படியே ஓடி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அதானே பெரிய பெரிய தூண்டில் வச்சு பிடிப்பான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன், எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து அந்த இதுதான் வச்சு பிடிப்பாவே. பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து வேறு மாதிரி வந்து, நானும் கடலெல்லாம் மண்புழு வச்சு தான் பிடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பெரிய தூண்டிலில் ஒரு மீனை வெட்டி போட்டாச்சு. சரி, நானும் முந்தி கடலெல்லாம் மீன் பிடிக்க போவேன். எப்படின்னா அந்த சோத்தாம் பறக்க இருக்குது தெரியுமா, அதை வச்சு ஏதோ கொடுத்துட்டு 2-3 ஊக்குக்கெல்லாம் வளைச்சி பிடிப்பேன், மாட்டாது. இங்கே இப்படி சுற்றுக்க அது அப்படியே காற்று வாக்கில் போயிடும். பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்படியே அழகாக கறி துண்டு மாதிரி இருக்குது, தூக்கி அப்படியே எரிஞ்சிட்டு தூண்டில் எடுத்தாரு. இன்னும் நரம்பு பாருங்க, என்ன அப்படியே நரம்பியே. அப்போ நான் நரம்பை பார்த்தே அப்படியே பயந்துட்டேன். பெரிய நரம்புங்க என்ன அப்படியே நரம்பு. மீனை பாருங்களா, உள்ளே 2 மீன் கிடக்குப்பா. வீட்டுக்கு நைஸாக வச்சுட்டு 2 மீன் எடுத்துகிட்டு போயிடணும். என்ன சாலையாக முட்டியா ஏதோ ஒன்று சொல்லுவாள்ல, அப்படிப்பட்ட மீன் ஏதோ 2 கிடக்கு. சரி, எனக்கு அண்ணன் மீன் பிடிக்கிறத காமிக்க. அண்ணன் நரம்பு பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு, பெரிய நரம்பு கிடக்கு. பற்றிலாம் அண்ணன் பெரிய நரம்பு வச்சுருக்காரு பாருங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாட்டாவை போட்டுட்டு மீன் பிடிக்கிறத காமிக்க. எப்படி இங்கே தான்ப்பா பிடிக்கணும் மீன், எல்லோரும் பிடிக்குவாங்க. ஏன்னா மணப்பாடுக்கு ஒரு கரவாக்கில் பிடிக்கலாம். அங்கே பாருங்கள் ஒரு படகு உள்ளோடி போகுது. நானும் படகை பார்த்தேன். நம்மளும் உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே மண்டையில் அடிச்சு விடான்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டேன். பற்றி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வந்தான்ல, அப்படியே அவனில் கரையோரம் அப்படியே விட்டாச்சு. அப்படியே லாண்டுட்டு டக்குன்னு அப்படியே கடலை அப்படியே லைட்டாக 2-3 இது ஆட்டுக்கிட்டுன்னு எடுத்துகிட்டு அண்ணன் மீன் பிடிக்க டைம் ஆகும்னு சொல்லிட்டு 2-3 லாட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கேமரா கீழே வச்சுட்டு அப்படிங்கிற மண்ணை பாருங்க, அப்படி கடல் மண்ணாலே கடல் மண். அப்போ எங்கள் வீட்டுட்டோடி கிடக்கு மண், இந்த மண்ணாக இருக்குங்கிறங்க. இதுக்குள்ள நண்டுலாம் கிடக்கு. ஒன்று பிடிச்சி எங்கள் கையை விட்டு ஒரு கடியாக கடிச்சு விட்டு, அது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் ஒன்று அங்கே முட்டாய் வாங்க போயிட்டானோ இப்போ பக்கத்து கடைக்கு. அதான் ஒரு இதாகிட்டு. நம்ம சேனல் பேர் அப்படி செப்பஸ்ன்னு எழுதிட்டு 29 மட்டும் பைப்பில் அணைச்சி விட்டு போயிட்டானோ. சரி என்னனையும் போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜாலியாக அப்படி இருந்தாச்சு. அண்ணனும் மீன் பிடிக்கிறதுக்கு இழுத்து பார்த்தா ஒரு இழுத்து விட்டாப்பா. அந்த நேரத்தில் இருக்க எலி புந்த இந்த இதை காமிச்சிட்டு இருந்தோம்ல நண்டு, அந்த நேரத்தில் அந்த அன்னைக்கு இழுத்து விட்டாவ. ஏன்னா அது ஒரு பாறையில் மாட்டிக்கிட்டான், மறுபடியும் போட்டு இழுத்துட்டு நடந்தாவ. ஏன்னா நம்ம உள்ளே பார்த்தா கழுகுலாம் வந்துச்சுப்போ, கழுகு பல்லா பிறந்து எல்லாம் வருது. மீனுங்கள்லாம் தூக்கிட்டு போகுது. பார்த்தீங்கன்னா சரி அது என்ன தூக்கிட்டு போடுன்னு சொல்லிட்டு நம்ம கடலை அப்படியே எடுத்தோம். அப்புறம் கடலை பாருங்கள் அவ்வளோ அழகாக அப்படி சூப்பராக இருக்குது. கடல் தான்ப்பா. மணப்பாடு கடல்லாம் சும்மாவா சொல்கிறாங்க மணப்பாடு கடல்ன்ட்டு. போல் அந்த அண்ணன் மீன் பிடிக்காம பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கப்போ. அந்த அண்ணன் பேர் குமாருன்னு நினைக்க, ஏதோ குமாருன்ட்டு கிடந்தாவே. ஏதோ பேரை பார்க்கல மீன் தாங்க பற்றியில் எப்படி சிலகா தெரியுதா. மணப்பாடு கோயிலுக்கெல்லாம் தெரியும், டவருக்கு வர. நான் என்ன பண்ணுற கழுக போகிறங்களா, கடல் கழுகும் போது இப்படி மேலே அப்படியே சுற்றிட்டு கிடக்குடே. வாடே வா, கீழே தானே வருவா, ஒரே அடி தான் சுடணும் வந்து நிற்க கழுகு. இந்தங்க நல்லா லாடுறவங்க ஒரு கரவாக்கில் லாடுறான்ல போகிறான். நல்லா லாடுறவனை பிடிச்சி என்ன செய்யனே தெரில மக்களே. ஒன்றும் இல்லை, சரி என்ன லாடலாம் நம்மளுக்கு ஏதாவது மீன் பிடிப்பான்னு பார்த்தா லாண்டுட்டு கிடக்கணும். பார்த்தீங்கன்னா இருட்டுற டைம் ஆகிட்டு கொஞ்சம். பார்த்தீங்கன்னா அதான் ஒரு இதாகிட்டு ஒன்றும் லாடுறேன்னு சொல்லிட்டு நம்மளும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அண்ணன் மீன் பிடிச்சிட்டே இருக்கும். மீன் மாட்ட மாட்டேன்ட்டுப்பா கிட்ட சொல்கிறா, தம்பி கொஞ்சம் முன்னோட்டி வரணும் தம்பி, இப்போ வந்துட்டு மீனுங்கன்னுன்னா எங்கே கிடைக்கும், சரிடா கொஞ்சம் அமைதியாக கடடா அப்படிங்க. சரி நம்ம அப்படி மீனை பிடிச்சேன்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு நம்மளை ஒரு தூண்டில் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். நான் ஒன்று போட்டு பார்த்தேன். நானும் முதல்ல ஒரு மீன் கொண்டு வந்து போட்டு பார்த்தேன். ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருந்து கொண்டு வந்துட்டு அது நானும் ஒரு 2-3 கறிலாம் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் இருந்து மாடு கறி ஆடு கறிலாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம்ப்பா. வந்துட்டு உள்ளே போட்டோம் ஒரு பாறையில் மாட்டிக்கிட்டு. அதான் பிரச்சனை ஆகிட்டுங்கிறங்க. இவ்வளோ மீனை பிடிச்சி விளாட்றானுப்பா. கிடக்கிறதே 2 மீன். இல்லை எங்கள் வீட்டுக்கு தான் கொண்டு போகிறோன்னா எடுத்துடாதேன்னு சொல்லிட்டு இப்படி இருந்தேன். இவனும் நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டானோ, ஜாலியாகவே கிடக்கானுவேன். அந்த அண்ணன் இழுத்தாப்பா மீன் மாட்டிடுவோம் தான் நான் நினச்சேன். எங்கள் பாருங்கள் என்ன தான் மாட்டுதுன்னு பாருங்களேன். அண்ணன் இழுத்துகிட்டே இருக்காவோ, லாஸ்ட் வரைக்கும் இழுத்துகிட்டே தான்ப்பா கிடக்காவே. தம்பி தம்பி எடுத்து கொஞ்சம் தான் கழிச்சு நான் கேட்டேன், என்ன தம்பி பாறையில் மாட்டிக்கிட்டுப்பா, அதான்ப்பா கொஞ்சம் திக்கி இழுக்கு, கொஞ்சம் டைம் ஆகும்ப்பா அப்படின்ட்டாப்பா மக்களே. வேறு ஒன்றும் கிடையாது. இது இந்த அடிக்கிற அலையில் அந்த பாறைகளாடி கொண்டு போய் விட்டுட்டு மக்களே. வேறு ஒன்றும் இருங்க. அந்த இழுக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இல்லையா. மீனா ஒரே இழுப்பாக இழுத்துருவாங்க. பாறையில் மாட்டிட்டா தான் திக்கின்னு இழுத்துட்டு தம்பி தூண்டில் போச்சுப்பான்னு சொல்லிட்டு தூண்டில் உடஞ்சி போச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்த தூண்டில் அந்த வீசணும்னு சொல்லிட்டு இருந்தவ. பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த தூண்டில் வீசிட்டு எடுத்துங்கிறங்க. என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு தூண்டில் தான் வச்சுருந்தாப்பா, அதை வீசிட்டாவே. இப்போ தூண்டில் வச்சு பிடிக்காவே, அந்த இழுக்காவே மறுபடியும் எடுத்து போடுவான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கதையில் போகுது மீன் பிடிக்கிற இதே. அந்த நல்லா ஜாலியாக இருக்கும் மக்களே.
இடையில வந்துட்டு மெசேஜ்லாம் அது பற்றி நம்ம கரெக்டாக வாய்ஸ் போடுற நேரத்தில் மெசேஜ் வருது. ஏன் இப்படி இருக்குது என்ன கதைனே தெரில. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஸ்கூல் வேறு லீவுன்னு சொல்லிட்டு இப்படியும் மீன் பிடிக்க வந்தோம். அடுத்த மெசேஜ் டுவாயின்னு அடிச்சுட்டே தான் இருக்க மக்களே. பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் டவர் இல்லை. அதனோடனே இப்போது டடக்குன்னு டவர் வந்துட்டா அதனோடனே மெசேஜாக வருது. படக்குன்னு வர அவங்க உடண்டு வர பாருங்க. கள்ளப்படுத்தவங்க மேலே நடக்க மக்கள் எங்கே சொன்ன மாதிரி வருதா. இலை கொண்டா கழிச்சு வாழ இலை நீ நான் கரெக்டாக வீடியோ எடுக்கிற நேரத்துலேயே வந்துடுறான். என்ன கதைன்னு தெரிய முடியும். சரி என்னென்னு போன்னு சொல்லி நம்மளும் விட்டுட்டு அடுத்த மறுபடியும் அண்ணனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. பாருங்களா ஓயின்ட்டே கிடக்கு. நீ ஓயின்னு கடை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீன் பிடிக்கிறத பார்க்க வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அதானே வந்து கடலில் இந்த கல்லுகளெல்லாம் மாட்டிச்சு பாறையில் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு டே தம்பி இப்போ சரியாயிட்டு இப்போ பாரு மீன் நம்மளுக்கு எப்படியும் பிடிச்சலாம் செஞ்சு அண்ணன் நாங்களும் ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சாலும் போதும் நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம். அந்த ஒரு இதில் தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா அங்கே தானே இழுக்க தட்டை மீன் மாட்டிடும் அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருந்தோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய சுறா மீன் மாரி இப்படி பார்த்தா கொஞ்சம் நார்மலாக தான் இருந்து. பார்த்தீங்கன்னா அந்த மீனே போதும்ப்பா மொத்தத்தில் நம்ம வந்ததுக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டா வந்தேன். பார்த்தீங்கன்னா அந்தனே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு எவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி தான் தெரியுது. நான் மீன் பிடிக்கிறதுனோ ரொம்ப ஈஸின்னு நினச்ச மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு பாறையில் மாட்டுது அதுக்கு தூண்டில் போகுது. ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணி அந்தனே 50 ரூபா மீனை பிடிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தமாரி மீன் பிடிக்கிறவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைட்டாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முக்கியம் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்கிங்க ஃபாலோ பண்ண முடிக்கிங்க. என்ன கதைன்னு தெரிய முடிக்கி. பார்த்தீங்கன்னா நானும் 1-2 வீடியோ தான் போடுறேன். ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மீன் பேர் ஏதோ முட்டின்ட்டு நடந்தாப்பா முட்டி சாலை பண்ணாரா அது இதுன்னு சொல்கிறாவ என்னதோ. மொத்தத்தில் நம்ம அண்ணன் ஒரு மீனை பிடிச்சிட்டாவ நல்லா ஜாலியாக மீன் பிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளும் மீன் எடுத்து கையில் விளாண்டோம். பாவம் பாருங்கள் அந்த அண்ணன் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சங்கிறங்க கறிலாம் அதில் வந்துட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மூச்சு விடாமல் பேசியிருக்கேன். லைட்டாக 2-3 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம மீன் பிடிச்சா அண்ணனுக்கு 2 கமெண்ட்டை போட்டுட்டு நல்லா ஜாலியாக இருங்க. பார்த்தீங்கன்னா எல்லோரும் காப்பி குடிங்க, கடலை சாப்பிடுங்க, வீட்டில் கிடங்க, நல்லா தூங்குங்க. பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம படிக்க போகிறேன். இன்னும் படித்தா தான் ஒரு இதில் இதாக முடியும். சரி சரிலா டாட்டா பாய் பாய் பாய்.